ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜிபனி எஃப்எஃப்எல். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, விமன் குக் எஃப்எஃபோட பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்கள் கமெண்ட்லாம் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திட்டாதீங்க, என்னக்கா சேடாக கொடுத்துட்டு கமெண்ட்டை பார்த்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த ஸ்டோரிக்கு அவ்வளோவா கமெண்ட்டும் வராது, லைக்கும் வராது. பட் இப்போ இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஸ்டோரியாக இந்த மாதிரி கொண்டு போகிறேன்னு சொல்லாதீங்க. நான் இப்படி தான் ஸ்டோரியில் யோசிச்சு வச்சுருந்தேன், அதனால் அது மாதிரி தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஓகேவா? ஓகேடா, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி அதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஜிக்குக்கு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு படுத்திருப்பாங்க, அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிக்குக்கு 2 பேருமே தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்திருப்பாங்க. ஜங்குக்கு ஜிம்மிக்கு நல்லா கம்ஃபர்ட் பண்ணி ஜங்குக்கு ஹேண்டில் வச்சு அப்படியே படுக்க வச்சுருப்பான். பட் அப்படி ஜிமின் அப்படியே தூங்கியிருப்பான். ஆனால் ஜங்குக்கு தூங்கியிருக்க மாட்டான். பட் அவன் எதையோ யோசிச்சுட்டு ஜிமினுக்கு அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஜிமின் அப்படியே அவ்வளோ அழகாக தூங்க வச்சிட்ருப்பான். ஜிமின் இந்த பக்கம் ஜங்குக்கு நெக்குக்குள்ளே அவன் ஃபேஸை வச்சு அவ்வளோ அழகாக ஜங்குக்கோட நெக்கு அப்படியே ஒரு மாதிரி கிரிப் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் ஜிமின் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பான். இப்போ அப்படியே தான் டக்குன்னு ஜிமினோட ஹேண்டை பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவன் ஹேண்டை எடுத்து அப்படியே ஜங்குக் பார்க்குறான். பார்த்தா அதில் ரிங் இருக்குது. இதுக்கு முன்னே அவன் ஹேண்டில் ரிங் இருந்திருக்காது. இப்போ என்ன இதுன்ற மாதிரி ஜங்குக் ஜிமினோட ஹேண்டில் பார்ப்பான். அதில் கிம் டேயாங் அப்படின்னு சாரிடா, நான் கிம் ஜே அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அந்த ரிங்கு இருக்கும். இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, என்ன இது எவ்வளோ நாளாக இல்லை, இப்போ இவன் ஹேண்டில் இருக்குது, என்னன்னு தெரியல. இவன் இந்த டைம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆளே ஒன்றும் சரியில்லை. பார்க்கலாம், மார்னிங் போயிட்டு அவங்க மாமா கிட்ட என்னன்னு விசாரிச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் மாமா மாமா மாமான்ட்டு. டேய், நீ என்ன லவ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன், டேய் அவன் யாருடா அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் அப்படியே தூக்கத்தில், மாமா சாரி மாமா, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, சாரி மாமா சாரி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே தூக்கத்தில் ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ ஜங்குக் தான் உனக்கு கோவம் வருது. இப்போ ஜிமினை பார்த்துட்டு தூக்கத்தில் கூட மாமா மாமா மாமா, டேய் நீ என்ன லவ் பண்ணுறே இல்லை அவனை லவ் பண்ணுறேடா, எப்போ பார்த்தாலும் மாமா மாமான்ட்டு மாமா புராணமே பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கா டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, அவனுக்கு இப்போ மைண்டு சரியில்லை, என்னான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு மைண்ட் வாஷ் கொடுத்துட்டு அப்படியே ஜிமினுக்கு டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் அப்படி ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு ஜங்குக்கு செஸ்டில் அப்படியே படுத்துறான். இப்போ இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே தூங்கிடுறாங்க. 2 பேருமே நல்லா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இப்போ ஜிமினோட ஃபோனு அப்படியே ரிங் ஆகிட்டே இருக்குது, விடாமல் ரிங் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேருமே நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான், என்ன சத்தம் இது அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். வேக்கப் ஆகிட்டு அப்படியே அந்த தூக்கத்தில் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படியே அவன் ஹேண்டை வச்சு அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே எடுத்து அப்படியே அந்த காலை பார்க்குறான். அந்த காலில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கு. ஃபோன் பார்த்தா ஜிமினோட ஃபோனு. இப்போ ஜங்குக் தான்
நான் இவங்க இந்த டைமில் கால் பண்ணிருக்காங்க. இவன் வேறு நல்லா தூங்குறானே. ஏய் குளிச்சு குளிச்சு ஏ குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுப்புறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ம் ம் உங்கக்கா ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏய் குளிச்சி இங்கே பார் அம்மா கால் பண்ணுறாங்க என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா அம்மாவா எங்க ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஃபோன் வாங்கிட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அம்மா அம்மா மாமா கால் பண்ணாரா, மாமா பேசினாரா, மாமா எங்கே இருக்காரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மூச்சு விடாமல் அப்படியே டேயாங்க பற்றி தான் அப்படியே விசாரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியலடா. இப்போ அந்த பக்கம் ஜிமின் தான் மா மா என்ன சொல்கிற மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே அவ்வளோ ஷாக்காக அப்படியே அந்த காதில் ஃபோன் வச்சுட்டு அப்படியே இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் என்னன்ற மாதிரி அப்படியே ஏஞ்சி உட்காடுறான். இப்போ ஜிமின் தான் அந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தது அப்படியே டக்குன்னு ஃபோன் கீழே போட்டுடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏய் குளிச்சி குளிச்சி என்னாச்சு, என்ன சொன்னாங்க அம்மா, என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அம்மா மாமா அம்மா மாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் டேய் என்னடாச்சு, என்ன சொன்னாங்க, ஏன் இப்படி இருக்க, டேய் குளிச்சு குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமினை வந்து இது பண்ணுறான். ஆனால் இந்த பக்கம் ஜிமின் எதுவுமே இல்லை, அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான். அப்படின்ட்டு ஜிமின் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் டேய் என்னடாச்சு, ஏன் என்ன எதுக்கு இவ்வளோ ஷாக்காக இருக்க, மா ஜங்குக் ஜங்குக் மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பேசுறதுனே தெரியல. டேய் என்னடா என்னன்னு சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும் மாமா, நான் வீட்டுக்கு போகணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு டேய் என்னடா என்னன்னு சொல்லுடா, சொன்னாதானே தெரியும். ஜங்குக் நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மட்டும்தான் ஜெமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு சரி சரி ஓகே 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 இரு நான் கூட்டிகிட்டு போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டக்குன்னு ஏஞ்சிட்டு அவன் வந்து அப்படி வந்து அவன் நார்மல் ட்ரெஸ் தானே வியர் பண்ணியிருப்பான். ஸோ ஜிமினை கூட்டிகிட்டு டக்குன்னு வெளியே வரான். வெளியே வந்துட்டு அப்படியே காய்க்கு தான் கால் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் காய் தான் இந்த நேரத்தில் எவன்டா கால் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஹலோ டேய் காய் எங்கடா இருக்கா, டேய் இந்த நேரத்தில் எங்கடா இருப்பாங்க, ஹாஸ்டலில் தான்டா இருக்கேன், ரூமில் தான்டா படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். உன் பைக் எனக்கு வேணும். எதுக்குடா, எனக்கு உன் பைக் வேணும். ஓகே ஓகே அவங்க பார்க்கிங்கில் இருக்க இடத்துக்கு எதுக்குடா, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், காயோட பைக் எடுத்துகிட்டு ஜிமினை உட்கார வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தாண்டா போகிறான். அங்கே போயிட்டு அங்கே ஜிமின் வீடு இல்லைடா அந்த இப்போ வந்து அவன் புதுசாக ஒரு ஹவுஸ் வந்து அன்னைக்கு நான் இப்போ 2 எபிசோடுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல நியூ ஹவுஸுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸில் தாண்டா இருக்காங்க. இப்போ ஜிமின் அங்கே போயிட்டு அந்த வீட்டு கேட் வாசல் வந்து ஜங்குக்கு வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே இறங்குறான். அங்கே உள்ள ஒரே வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் இருக்காங்க, கூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அவன் கை காலில் அப்படியே ஷிவர் ஆகுது. இப்போ அப்படியே வந்து அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்டெப் அவனோட மெதுவாக அப்படியே நடந்து அப்படியே போகிறான், பொறுமையாக நடந்து போகிறான்.
அவன் போக போக அவனால் நடக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் அப்படியே நடுங்குது. அந்த மாதிரி அவன் போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜிமினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்குடா. இப்போ அங்கேருந்து ஜிமினோட அவங்க அம்மா தான் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறாங்கடா. செம்மையாக அழுகுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு கை கால்லாம் அப்படியே சிவர் ஆகுது. இப்போ அப்படியே மெதுவாக மா மா என்னாச்சு? ஏன் அழுகிற? வீட்டுக்கு வான்னு தானே சொன்னேன். டேயாங் வந்துட்டான்னு தானே சொன்னேன். எங்கம்மா மாமா? நான் மாமா பார்க்கணும். ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? என்னாச்சு அம்மா? மாமா எங்கம்மா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி வந்து அவனுக்கு கை காலம் அப்படியே நடுங்குதுடா. அவனால் பேசவே முடியல. அப்படியே பொறுமையாக அப்படியே கேட்குறான் ஜிமின் வந்து ஜிமினோட அம்மா கிட்ட. இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அம்மா எதுக்கும்மா அழுகிற? ஏன் அழுகிற? எதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? மாமா எங்கம்மா? நான் மாமாவுக்கு நேற்றுலேருந்து கால் பண்ணுறேன். அவர் ஃபோனே எடுக்கலம்மா. மாமா எங்கம்மா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமினோட அம்மா எதுவுமே பேசலை. ஜிமினோட ஹேண்டை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே போய் அங்கே வந்து அந்த எப்படி சொல்லுன்னா அந்த இடத்துல அப்படியே விடுறாங்கடா. இந்த பக்கம் ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் ஒரு மாதிரி ஷாக்காக எல்லாம் பார்க்குறான். அங்கே டேயாங்கோட அப்பா அம்மா செம்மையாக அழுதுட்ருக்காங்க. உன்னை இதுக்கு தான் நான் வளர்த்தனா? உன்னை இப்படி பார்க்க தான் நான் வளர்த்தனா? உன்னை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் நான் வளர்த்தனா? டேயாங் ஏன் டேயாங் இப்படி பண்ணின? டேயாங் ஏஞ்சி வா டேயாங். ஏன் டேயாங் இப்படி இருக்க? இப்படி பண்ணக்கூடாது டேயாங். ஏன் டேயாங் இப்படி பண்ணின? உன் அப்பா அம்மா கூப்பிட்றேன் டேயாங், வா டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட அப்பா அம்மா 2 பேரும் அழுகுறாங்கடா. இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே வந்து என்ன பேசுறதுனே தெரில. இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டு டேவோட அப்பா அம்மா கிட்ட தான் அத்தை எதுக்கு அழுகுறீங்க? ஏன் டே மாமா பேர் சொல்லி அழுகுறீங்க? என்னாச்சு மாமாவுக்கு? மாமா எங்கத்த? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இப்போ டேவோட அம்மா தான் ஜிமினா டேமா உன் மாமன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான்டா. நம்மளெல்லாம் தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டான்டா. அவன் நம்மளை விட்டுட்டு மொத்தமாக போயிட்டான்டா. அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அழுகுறாங்க. டேவோட அம்மா அழுகுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அத்தை என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இப்போ புரிகிற மாதிரி சொல்லுங்க. மாமா எங்கத்த? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டேவோட அம்மா தான் இங்கே பாரு ஜிமினா, உன் மாமாவை எப்படி கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு. பொட்டெலாம் கட்டி கொண்டு வந்து போட்டிருக்காங்கடா. மூஞ்ச கூட எங்களால் பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு அவ்வளோ ஷாக்குடா. அப்படியே எப்படின்னா நின்றுட்டு அவங்க டேவோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த பக்கம் இந்த இதை சொன்ன உடனே ஜிமின் அப்படியே பொத்துன்னு அப்படியே விழுந்துடுறான். அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறான். இந்த பக்கம்
ஜங்குக் தான் டக்குன்னு வந்து ஜிமின் அப்படியே வந்து அவன் விழுந்ததும் டக்குன்னு வந்து பிடிச்சிட்றான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிமின், ஜிமின் இங்கே பாடுறா, ஜிமின், ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட சீக்ஸில் அப்படியே தட்டுறான். ஜிமின் ஏந்திரிக்கவே இல்லை. இப்போ ஜிமினோட அப்பா தான் அங்கேருந்து தண்ணி பாட்டில் கொண்டு வந்து அப்படியே ஜங்குக்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், தண்ணி வாங்கி ஜிமினுக்கு அப்படியே தெளிக்கிறான்டா. இப்போ ஜிமின் அப்படியே ஐஸு அப்படி மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணக்குள்ளே அவனோட ஐஸ்லேருந்து அப்படியே அவ்வளோ டியர்ஸ் வருது. இப்போ ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு இருந்துச்சு. மாமா, மாமா, அத்தை, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. மாமா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டேயாங்கோட அம்மா தான் ஜிமினை கொண்டு வந்து அப்படியே டே பக்கத்தில் விடுறாங்கடா. ஸோ அந்த டே வந்து டெத் ஆகிட்டான்டா. அது வந்து எப்படின்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் டே வந்து டெத் ஆகிட்டான்டா. அதில் வந்து ஜிமின் டேவோட ஃபேஸ்லாம் தெரியல. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டேவோட ஃபேஸ் வந்து அதில் தெரியாது. ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இப்போ டேவோட அம்மா தான் ஜிமினை கொண்டு வந்து டே பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டேவை தான் பார்க்குறான். அங்கே மாமா, 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 மாமா விளையாடாத, நீ நீ இல்லை, இது நீ இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது. அத்தை, இது மாமா இல்லை அத்தை. மாமா என்னை விட்டு போக மாட்டார். மாமா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்னை விட்டு மாமா போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாமா இல்லை அத்தை, இது மாமா இல்லை. நான் நம்ப மாட்டேன். இது என் மாமா இல்லை. என் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது. என் மாமா என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இது என் டே மாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செமையாக அழுகிறான்டா. இந்த பக்கம் டேவோட அம்மா தான், இல்லைப்பா இவன் தான்ப்பா, அவன் நிஜமாலுமே நம்மளை விட்டுட்டு போயிட்டான்ப்பா, உன்னை விட்டுட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அழுகிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அம்மாவும் அழுகிறாங்க. அம்மா ஜிமினா, அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேருமே அழுகிறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் செம்மையாக அழுக வருது. இல்லை, நான் நம்ப மாட்டேன் மாமா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. என்னை விட்டு போக மாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கான் அத்தை. அவன் என்னை விட்டு போக மாட்டான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக அழுகிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டே பக்கத்தில் போயிட்டு அப்படியே அந்த பாடியை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு, இல்லை மாமா, இது நீ இல்லை, உனக்கு ஒன்றா இருக்காது, நீ என் மாமா இல்லை, அத்தை இது என் மாமா இல்லை அத்தை, இது என் மாமா இல்லை, அம்மா இது என் டேயாங் மாமா இல்லை, இல்லைம்மா, இது வேற யாரோ, என் மாமாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, என் மாமா என்னை விட்டு போக மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். இங்கே பாரு மாமா, நீ விளையாடுற, உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நேற்று தானே நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நீ என்ன சொன்ன, லைஃப் லாங் நீ என் கூட இருப்பேன்னு சொன்னல, இப்போயா இப்படி சொல்கிறாங்க. இல்லை, உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது மாமா, உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அத்தை அழுகாதீங்க. அம்மா அழுகாதம்மா. மாமா, அப்பா, நீங்கள் யாரும் அழுகாதீங்க. மாமாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. மாமா நல்லா இருக்காங்க. இது மாமா இல்லை அத்தை,
மாமாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. மாமா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். எப்பயும் லைஃப் லாங் என் கூடயே இருப்பேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது அத்தை. நீங்கள் அழுகாதீங்க, நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் பாட்டில் ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. ஜங்குக்குக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அந்த பக்கம் டேவோட அப்பா அம்மாவுக்கும் ஜிமினை பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ஜிமின் அவன் பாட்டில் என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜிமினோட அம்மா தான் அப்படி ஜிமினை ஒரு மாதிரி பண்ணுறாங்க. டேய் டேய் ஜிமினா, என்னடா பண்ணுற டேய் இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி உழுக்கிறாங்க. ஆனால் ஜிமின் இல்லை, மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் மாமா டெத் ஆகலை, என் மாமா உயிரோட தான் இருக்கான். இது யாருன்னு தெரியல, இதை தூக்கிட்டு போங்க, இதை தூக்கிட்டு போங்க, எனக்கு என் மாமா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டில் பேசிகிட்டே இருக்கான். இப்போ ஜிமினோட அம்மா தான் டக்குன்னு ஜிமின் அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படின்ட்டு இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வரான்டா. இப்போ ஜிமினோட அம்மா தான் டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு ஜிமினோட அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே செம்மையாக அழுகுறான்டா. அவனால் அவன் அழுகி கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படி அழுகுறான். மாமா இது என் மாமா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகுறான். இப்போ ஜிமினோட அம்மா தான் என்ன பேசுறதுன்னே தெரில, அவங்களும் அழுகுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே அவன் ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிட்ட தாண்டா போகிறான். இப்போ அங்கே போயிட்டு அப்படியே அவன் பாடியை டச் பண்ணி பார்த்துட்டு, மாமா நீ நிஜமாலுமே என்னை விட்டு போயிட்டியா மாமா, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, ஏன் மாமா என்னை விட்டு போன? மாமா நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை மாமா, நான் ஒன்றுமே இல்லை. நீ ஏன் மாமா என்னை விட்டு போன? இல்லை, நான் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டேல்ல, அதனால தான் என்னை விட்டு போயிட்டியா மாமா? நான் நீ என்னால் தான் போயிட்டியா மாமா? ப்ளீஸ் மாமா உன் மினிக்கிட்ட வா மாமா, உன் மினி கூப்பிட்றல்ல, உன் மினிக்கிட்ட வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக அழுகுறான்டா. அப்படியே டேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறான், கத்துன்னு கத்துறான். அங்கே இருக்கவங்களே அங்கே வந்திருக்கவங்களே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஜிமின் அழுகிறத பார்த்துட்டு. அந்த அளவுக்கு கத்துறான், செம்மையாக கத்தி இப்படி டேயை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறான். இந்த பக்கம் ஜிமின் டேயை அந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் அழுகிறத பார்த்துட்டு டேவோட அப்பா அம்மாவும் சரி ஜிமினோட அப்பா அம்மாவும் சரி செம்மையாக அழுகுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்குக்கே செம்மையாக அழுக வந்துடுது, அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த பக்கம் ஜிமின் தான் டேவை ஹக் பண்ணிவிட்டு, ஏன் மாமா என்னை விட்டுட்டு போனேன், நீ போக மாட்டேன்னு தானே சொன்ன, ஏன் மாமா என்னை விட்டுட்டு போனேன்? மாமா ஏன் தெரியுமாம்மா, ஏன் மாமா என்னை விட்டுட்டு போனேன், நீ போக மாட்டேன்னு தானே சொன்ன, நீ என்ன உன் மினியை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டல, உன் மினி உனக்கு வேணாமா மாமா? இங்கே பாரு மாமா, உன் மினி உன் பக்கத்தில் தான் மாமா இருக்கேன், ப்ளீஸ் மாமா, ஏன் தெரியுமாம்மா என்கிட்ட நீ பேசு மாமா, ஏன் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் செம்மையாக அழுகிறான்டா. நிழலும்
ஏன் அழுதுட்ருக்கான். இந்த பக்கம் எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. இப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ டேவும் அவனை எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ண வேண்டிய அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு ஜிமின் பக்கத்துலேயே தான் இருக்கான். ஜிமினால் ஒன்றுமே முடியல. செம்மையாக அழுது அழுது ரொம்ப டயர்டாயிட்டான். டக்கு டக்குன்னு மயங்கிடுறான். இதெல்லாம் வந்து ஜங்குக் தான் பக்கத்தில் இருந்துட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். இப்போ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்படியே வந்து ஒரு 2-3 டேஸ் ஆகுது. டேயாங்கோட அப்பா அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. ஜிமினோட அப்பா அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. கூட ஜிமின் கூட ஜங்குக் இருந்து 2 டேஸும் அங்கே தான் இருக்கான். லில்லி, ஃபேரி, காய், ஃபீலிக்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்பப்போ வந்து ஜிமினையும் ஜங்குக் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டான். அவன் அவனாவே இல்லை, ரொம்ப இதாயிட்டான். அந்த டேவோட பிக் இருக்குண்டா அவங்க முன்னாடி ஹாலில். அந்த ஹால் பிக்கு பக்கத்துலேயே தான் இருப்பான். யார்கிட்டையும் பேச மாட்டான், யாருக்கிட்டேயும் எதுவும் இது பண்ண மாட்டான். ஜங்குக்கிட்டேயும் சுத்தமாக பேச மாட்டான். ஆனால் ஜங்குக் கூடயே தான் இருப்பான். இப்படியே தான் வந்து 2 டேஸ் பாஸ் ஆகிருக்கும்டா. இப்போ ஜிமின் தான் அப்படியே படுத்து நல்லா அந்த அப்படின்னா டே பிக்கு பக்கத்துலேயே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஜிமினோட ட்ரீமில் தான் டேயாங் வந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்து அப்படியே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹே மினி, இங்கே என்னடா பண்ணுற? காலேஜுக்கு டைம் ஆகலையா? காலேஜுக்கு போகணும்ல, வா போகலாம். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு நினச்சிட்டு மாமா 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 இரு மாமா 5 மினிட்ஸு தோ நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டில் டக்குன்னு ஏஞ்சிட்டு அப்படியே வேக வேகமாக என்ன பண்ணுறான், அப்படியே ரூமுக்கு தான் போகிறான். இந்த பக்கம் டேயோட அப்பா அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்குது, ஜிமினோட அப்பா அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்குது. அந்த பக்கம் ஜங்குக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. மாமா மாமா இருமாம்மா ஒரு 5 மினிட்ஸ் நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் ஏஞ்சிட்டு அப்படியே அங்கே எப்படின்னா வீமென் ரூம் இருக்குல்லடா, அங்கே தான் உள்ளே போயிருப்பான். இப்போ உள்ளே போனவுடனே அவனுக்கு உள்ளே போனவுடனே அப்படியே ஹிட் ஆகுது. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். எப்படின்னா அந்த ரூமுக்கு வாசல்கிட்ட போனோமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் வருது. அவ்வளோ ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே திரும்பி ஹாலை தான் பார்க்குறான். அங்கே டேவோட பிக்கில் அப்படியே ஒரு மாதிரி மாலை போட்டு அப்படியே வந்து டே அழகாக சிரித்த மாதிரி ஒரு பிக் இருக்குண்டா. இப்போ ஜிமின் திரும்பி அப்படியே டேவோட பிக்கை பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த டோர்லேயே அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே வந்து நீ இல்லைல்ல, நீ தான் என்னை விட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகிறான்டா. இப்போ ஜங்குக்கும் பின்னாடியே வந்திருப்பான். ஜிமின் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு இப்போ டோர்லேயே சாஞ்சிட்டு அப்படியே ஜிமின் வந்து அப்படியே டேவோட பிக் அப்படியே பார்த்துட்டு அழுகுவான்டா. இப்போ ஜங்குக் தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஜங்குக் வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஜிமின் வந்து அப்படியே டோரில் சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக் அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு, ஹே ஜிமின், நீ எவ்வளோ நாளைக்குடா இப்படி இருக்கலான் இருக்க, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான் எவ்வளோ நாள்னா சொல்லிட்டு ஜங்குக், என் லைஃப்பில் தான் என் மாமா இல்லையே, அப்புறம் எவ்வளோ நாள்னா நான் என்ன ஜங்குக் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி வந்து சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி வேடாக பார்க்குறான். என்னடா சொல்கிற, எனக்கு புரியல. என்ன ஜங்குக் சொல்கிறீங்க, என்ன புரியணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே
புரியறதுக்கு என்ன ஜங்குக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அவ்வளோ ஷாக்கா ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின், என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஆமாம் ஜங்குக், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? நீங்கள் கிளம்பி போக வேண்டியதானே? உங்களுக்கு காலேஜ் இருக்குல்ல. இங்கே என்ன ஜங்குக் பண்ணுறீங்க? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் குளிச்சு என்னடா சொல்கிற? எங்கடா போக சொல்கிற? உன்னை விட்டுட்டு நான் எப்படா தனியாக போவேன், அதுவும் நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் இவ்வளோ நேரம் டேப்பிக்கு பார்த்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஜிமினோட ஐஸில் அவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது, அப்படியே அவ்வளோ ஐஸ் டியர்ஸ் அவ்வளோ இதாக இருக்குது, அவ்வளோ கலங்கியிருக்கு. இப்போ ஜிமின் தான், என்ன ஜங்குக் சொல்கிறீங்க? நான் இதுக்கு மேலே இதுக்கு உங்கள் லைஃப்க்கு? சாரி ஜங்குக், என் லைஃப்பில் இதுக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அவ்வளோ ஷாக்காக ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு ஜங்குக், என் லைஃப்பில் இதுக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அவ்வளோ அவன் ஐஸ் ரெண்டு அவ்வளோ ஷாக்காக அப்படியே அவ்வளோ பெருசாக விரிச்சாப்புல அப்படி பார்த்துட்ருக்கான் ஜிமினை. ஓகேடா, நான் இந்த பாட்டை என்னோட என் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.